ரொம்பவே ருசியான சுறா மீன் நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு சட்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயில செஞ்சா ரொம்பவே ருசியாக இருக்கும். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 20 பொடி வெங்காயத்தை நல்லா பொடிசா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா கனிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கொதிச்சு வரும். இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு நம்ம ஆக்குவாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சீசனில் முருங்கைக்காய் நான் போடலை. மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு சூப்பரான சுறா மீன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேவைன்னா தேங்காய் பால், தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சா லைக்ஸாக சேவ் பண்ணிக்கோங்க. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.